மேலறை தியானம் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் ஜெய் பிரகாஷ் டி ரோய், குஜராத், இந்தியா. தலைப்பு தாழ்மையான சேவை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்றெண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் எமது சபை சக்கர நாட்காலி நடக்க உதவியாகும் சாதனங்கள், சக்கர நாட்காலிகள், கைப்பிடியுள்ள கட்டில்கள் போன்ற வைத்திய உபகரணங்களை தேவையானவர்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தது. அதை செயற்படுத்தும் குழுவுக்கு தலைவராக நான் நியமிக்கப்பட்டேன். பலருக்கு உதவி செய்தோம். அந்த காலங்களில் சேவை பற்றி வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருப்பவை எனக்கு தூண்டுதலாக இருந்தது. இயேசு தாழ்மையாக சேவைகளை செய்தார். கடைசி ராப்போசன நேரத்தில் வஸ்திரத்தை கழற்றிவிட்டு ஒரு சீலையை இடுப்பில் கட்டியபடி சீடர்களின் கால்களை கழுவினார் என்று யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அத்துடன் குஷ்டரோகிகள், நடக்க முடியாமல் படுக்கையில் இருந்தவர்கள், பார்வையற்றவர்கள், காது கேட்காதவர்கள் மற்றும் பிசாசு பிடித்தவர்கள் அனைவரையும் எதுவித ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் தாழ்மையுடன் குணமாக்கியதை வேதாகமம் எமக்கு அறிவிக்கிறது. இயேசு தாழ்மையான சேவைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுடன் தன்னை பின்பற்றியவர்களையும் அப்படி செய்வதற்கு வழி நடத்தினார். நல்ல சமாரியன் உவமை சேவையை பற்றிய நல்ல உதாரணம். இயேசுவை தொடர்ந்து பேதுருவும் சேவை செய்தார். விசுவாசத்துடனும் மகிழ்ச்சியுடனும் சேவை செய்யும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். சேவை செய்ய முழு விருப்பத்துடன் இறங்கினால் கடவுள் எமக்கூடாக கிரியை செய்வார். ஜெபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இரக்கத்துடன் சேவை செய்ய உங்கள் வழிநடத்தலை தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. சேவை செய்ய கடவுளின் அழைப்பை ஏற்கின்றேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.